ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்சி அதாவது குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆயிருச்சு. பட் இதுக்கு வந்து அப்ளை பண்றது வந்து நம்ம ஜனவரி 23ஆம் தேதியிலருந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரோட நோட்டிஃபிகேஷன். ஆனுவல் பிளானர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது லாஸ்ட் இயர் எண்டுல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இந்த 2025 ஜான்ல வருது. ஓகே. நோட்டிஃபிகேஷன வந்து நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துருவோம். இதுல நம்ம மெயினா என்னென்ன பார்க்க போறோம் இந்த நோட்டிஃபிகேஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ல எல்லாருக்கும் இருக்கிற டவுட் ரயில்வே எக்ஸாம்னாலே நமக்கு வந்து பவர் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஐசைட் வந்து ரொம்ப பக்காவா இருக்கணும். பட் இந்த குரூப் டிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பவர் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அதே மாரி ஏஜ் லிமிட். கொரோனாவால நெறைய பேருக்கு ஏஜ்லாம் போயிருக்கும். மினிமம், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ? அதுக்கப்புறம் எக்ஸாம் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? பிசிக்கல் எப்படி இருக்கும்? சரிங்களா? அதே மாரி எந்த ஜோன் அப்ளை பண்ணா பெஸ்ட்டு? இது எல்லாமே வந்து நம்ம ஏ டூ இசட் வந்து கிளியரா பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். சரிங்களா? ஓகே மக்களே வாங்க. அதாவது நம்ம சொன்ன மாரி நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போலருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம்? 23ஆம் தேதியிலருந்து ஜான் 23லருந்து ஃபெப் 22 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம்க்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் எல்லாருக்கும் இருக்கிற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாம்னாலே கண்ல வந்து சுத்தமா வந்து பவர் இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறீங்க. பட் இந்த எக்ஸாம பொறுத்த அளவுல பவர் வந்து இருக்கலாம். பவர் வந்து இருக்கலாம். ஒரே ஒரு போஸ்டிங் இருக்கு. பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. சரிங்களா? பாயிண்ட்ஸ்மேன் இந்த போஸ்டிங்க்கு மட்டும் வந்து நமக்கு வந்து பவர் இருக்கக்கூடாது. இதுக்கு மட்டும் தான் வந்து ஏ2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ரிமைனிங் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து பி2, பி3 அதுக்கப்புறம் சி1க்கு சிக்கு மேல வந்துரும். சரிங்களா? ஸோ ரிமைனிங் எதுக்குமே பிரச்சனை இல்ல. பவர் இருந்தா பிரச்சனை இல்ல. இந்த ஒரே ஒரு போஸ்டிங் பாயிண்ட்ஸ்மேனுக்கு மட்டும் தான் வந்து பவர் வந்து இருக்கக்கூடாது. 6/9 விஷன் வேணும். சரிங்களா? ஸ்பெக்ஸ் போட்டுறக்கூடாது. மத்த எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஸ்பெக்ஸ் போட்டுருக்கலாம். அலவுட் தான். ஈவன் இந்த பி2, பி1லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பவர் வந்து -4லருந்து +4 வரைக்கும் இருக்கலாம். அதே மாரி சி1, சி2 கேட்டகரிலாம் போயிட்டீங்கன்னா, நீங்க வந்து பவர் வந்து எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? அதனால இதுல வந்து ஐ சைட் பத்தி நம்ம வந்து பயப்படவே தேவையில்ல. ஒண்ணே ஒண்ணு தான் இதுல வந்து சேஃப்டி போஸ்ட். இது எல்லாமே நான் சேஃப்டி போஸ்ட் தான். அடுத்து ஏஜ். எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்கறது வந்து ஒரே விஷயம் ஏஜ். ஏஜ் வந்து இதுக்கு எவ்வளோ இருக்கலாம்? மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லலாம் வந்து மினிமம் 18 மேக்ஸிமம் 33 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த நோட்டிஃபிகேஷன்ல நெறைய பேருக்கு வந்து கோவிடால வந்து ஏஜ் வந்து வேஸ்ட்டா போயிருக்கும். கோவிட் அந்த 3 வருஷத்துல வந்து எந்த நோட்டிஃபிகேஷனுமே வரல. ஸோ ஏஜ் வந்து நெறைய பேருக்கு பார் ஆயிருக்கும். அதனால மினிமம் வந்து 18 மேக்ஸிமம் வந்து 36 வரைக்கும் குடுக்குறாங்க. இது எந்த கேட்டகரிக்கு? அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. ரிமைனிங் நீங்க ஓபிசி, எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா ஓபிசியா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து மேக்ஸிமம் 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓபிசினா இது கீழ வந்து எம்பிசி, பிசி எல்லாமே வந்துரும். அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து 41 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு வேலைக்கு. சரிங்களா? ஆனா மினிமம் வந்து நமக்கு வந்து 18 வயசு ஆயிருக்கணும். 18 வயசு ஆயிருந்தா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? அடுத்து வர மேஜரான டவுட். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? நம்ம வந்து 10th முடிச்சிருந்தா போதும். 10th வந்து பாஸ் ஆயிருக்கணும். சரிங்களா? 10th முடிச்சிருந்தா போதும். இந்த ஒரு வேக்கன்சிக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10th அதுக்கப்புறம் ஐடிஐ அப்படி இல்லன்னா நீங்க இந்த அப்ரென்டிஸ்ஷிப்லாம் முடிச்சிருப்பீங்கல்ல. நேஷனல் ஆக்ட் அப்ரென்டிஸ்ஷிப்ன்னுவாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் நீங்க வந்து நெறைய உங்களுக்கு வந்து ஆ நெறைய வந்து ரிசர்வேஷன் வரும். இந்த என் நேஷனல் ஆக்ட் அப்ரென்டிஸ்ஷிப் இது முடிச்சிருந்தீங்கன்னா, நெறைய போஸ்ட் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா வரும். சரிங்களா? பட் 10th இருந்தாலே போதும். எல்லாருமே அப்ளை பண்ணிடலாம். மேக்ஸிமம் எல்லாருமே 10த் தாண்டி தானே வந்திருப்போம். சரிங்களா? 10த் இருந்தா போதும். திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னும் சில பேருக்கு டவுட் வருது. சரிங்களா? நான் டிகிரி முடிச்சிருக்கேன். நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்கிறீங்க. டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் இந்த 10த்த தாண்டி தானப்பா டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணலாம். 2 டிகிரி முடிங்க, 3 டிகிரி முடிங்க, இல்ல 12த் முடிங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெறும் 10த் தான் முடிச்சிருக்கீங்கன்னா கூட, இதுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கெல்லாம் ரூ. 500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில உள்ள மேல்க்கும் சரிங்களா? அதாவது யூஆர் கேட்டகரில வர மேல்க்கும், ஓபிசில வர மேல்க்கும் மட்டும் தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரூ. 500 சரிங்களா? மத்த எல்லாருக்குமே வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 250 தான்.
ஃபீமேல் எந்த கேட்டகரியா வேணா நீங்க இருங்க. அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்சி, எஸ்டி சரிங்களா? எல்லாருக்குமே வந்து ரூ. 250 தான். பட் இந்த காசுமே வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். நீங்க ரூ. 500 கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 400 ரீஃபண்ட் ஆயிரும். ரூ. 250 கட்டினீங்கன்னா, அந்த ஃபுல் அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் ஆயிரும். எப்ப ரீஃபண்ட் ஆகும்னா, நீங்க இந்த எக்ஸாம போய் அட்டெண்ட் பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் போகாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. நீங்க பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணாம போங்க. அப்ளை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ பிடிக்க போறாங்க? மிஞ்சி போனா ரூ. 100 பிடிப்பாங்க. ரூ. 500 கட்டியிருந்தீங்கன்னா, இங்க ரூ. 250 கட்டியிருந்தீங்கன்னா, ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துரும். ஸோ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? இந்த ஃபீஸும் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் தான் ஆகப்போகுது. அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ். மெயினா இதோட செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் மக்களே. சரிங்களா? ஒரே ஒரு இருக்கிற ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம்லயே ரொம்ப 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 ஈஸியான எக்ஸாம் வந்து இந்த குரூப் டி தான். ரிக்ரூட்மென்ட் ப்ராசஸ். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதுக்கப்புறமா வந்து பிஇடி. பிஇடினா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட், மெடிக்கல் வச்சு இதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த எக்ஸாம் வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்டி, ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ். அதாவது வந்து ஸ்கூல் புக் 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள சிபிஎஸ்இ புக். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த ஜெனரல் அவேர்னஸ்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து. ஆப்டி வந்து உங்களுக்கு 25 மார்க். ரீசனிங் வந்து 30 மார்க். சயின்ஸ் வந்து 25 மார்க். ஜெனரல் அவேர்னஸ் வந்து ஒரு 20 மார்க். அதாவது 25 மார்க்னா 25 கொஸ்டின். ரீசனிங் வந்து 30 கொஸ்டின். சயின்ஸ் வந்து 25 கொஸ்டின். ஜெனரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின். 100 மார்க் 100 கொஸ்டின். ஆனா டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 90 நிமிஷம். அதாவது 1½ மணி நேரம். நீங்க வந்து டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா இருக்கும். சரிங்களா? நெறைய டைமிங் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இதோ அததான் குடுத்துருக்காங்க பாருங்க. 90 நிமிஷம். எந்தெந்த சப்ஜெக்ட் எவ்வளவு மார்க் எல்லாமே குடுத்துருக்காங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 1:3 தான் எடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப 2 ஸ்டேஜ் உள்ள எக்ஸாம்லாம் இருந்ததுன்னா, நமக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இப்ப என்டிபிசி மாரியான எக்ஸாம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரிலிம்ஸ் வந்து 1:15 எடுப்பாங்க. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 15 பேர் அடுத்த ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. பட் இதுல அப்படி இல்ல. குரூப் டிய பொறுத்தவரைக்கும் 1:3. ஒரு போஸ்டிங்க்கு இப்ப வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா, ஓவராலா வேகன்சி வந்து 34,500 இருக்கு அரவுண்ட். டோட்டல் வேகன்சி வந்து இவ்வளவு பல்கா இருக்கு. பட் சென்னைக்குன்னு வேகன்சி பார்க்கும்போது அரவுண்ட் 2,700 வேகன்சி இருக்கு. 1:3னா எத்தன பேர் எடுப்பாங்க அப்ப? 8,100 பேர தான் வந்து பிஇடி கூப்பிடுவாங்க. அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்க்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பிஇடி முடிச்சதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட், மெடிக்கலுக்குலாம் 1:1. நீங்க இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா போதும். டைரக்ட்டா கண்டிப்பா வந்து கன்ஃபார்ம் வேல. சரிங்களா? அதே மாரி இந்த பிஇடி எப்படி இருக்கும்? பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி இருக்கும்? மேல்க்கும், ஃபீமேல்க்கும் வேரி ஆகும். சரிங்களா? மேலா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து 1 கிலோமீட்டர 4 நிமிஷம் 15 செகண்ட்ல ஓடணும். அதே ஃபீமேலா இருந்தீங்கன்னா, அதே 1 கிலோமீட்டர 5 நிமிஷம் 40 செகண்ட்ல ஓடணும். அதே மாரி 2வது இந்த பிஇடில வந்து 2 வகையானது இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, வெயிட்ட லிஃப்ட் பண்ணிட்டு ஓடணும். ஒரு மண்ணு மூட்டை அதாவது சாண்ட் பேக் வந்து குடுத்துருவாங்க. அத வந்து லிஃப்ட் பண்ணணும். அத தூக்கிட்டே நம்ம வந்து நடந்து போலாம். நடந்தே போய் ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். 100 மீட்டரு 35 கிலோ 2 நிமிஷத்துல கிராஸ் பண்ணணும். மேலா இருந்தீங்கன்னா. அதே ஃபீமேலா இருந்தீங்கன்னா 20 கேஜி. மேலா இருந்தீங்கன்னா 35 கேஜி, ஃபீமேலா இருந்தீங்கன்னா 20 கேஜி வெயிட்ட வந்து 100 மீட்டரு 2 நிமிஷத்துல நீங்க கொண்டு போணும். வித்தவுட் புட்டிங் த வெயிட் டவுன். அதாவது ஒரே ஒரு சான்ஸ் தான் குடுப்பாங்க. அந்த நீங்க வந்து வெயிட்ட கீழ போட்டீங்கன்னா ஃபெயில். அவ்வளவுதான். இதுக்கு வந்து 2 சான்ஸ், 3 சான்ஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் பிராக்டிஸ் பண்ணா போதும். எக்ஸாம்ல பாஸ் பண்றது தான் மெயின். இந்த பிஇடி இதெல்லாம் வந்து அசால்ட் 10 நாள். நீங்க வந்து குண்டா இருக்கலாம். சில பேர் யோசிப்பீங்க. நம்ம எப்படி இது பண்ணுவோம்? இதெல்லாம் வந்து அடுத்து லாஸ்ட்டா ஒரு 10 நாளு. அதுக்கப்புறம் மெயினா வேக்கன்சி. வேக்கன்சி நம்ம வந்து பாத்தீங்கன்னா, மெயினா வந்து ரொம்ப பல்க் வேக்கன்சி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பைல. ஏன்னா மும்பைல வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரியுது. வெஸ்டர்ன் ரயில்வே, சென்ட்ரல் ரயில்வேன்னு 2ஆ பிரியுது. வெஸ்டர்ன் ரயில்வேல ஒரு 4,000 சில்ற, சென்ட்ரல் ரயில்வேல ஒரு 3,000 சில்ற. ஆ மொத்தமா சேர்த்து 8,000 வேக்கன்சி கிட்ட மும்பையிலேயே வந்துருது. அது போக செகண்ட் ஹையஸ்ட் வந்து டெல்லில அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சென்னையிலுமே வந்து ஒரு சூப்பரான வேக்கன்சி. நம்ம வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. சென்னையிலேயே நம்ம போடலாம். சென்னையிலுமே வந்து ஒரு லம்பான வேக்கன்சி தான் இருக்கு. குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அரவுண்ட் பாருங்க 2,700 கிட்ட வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஒரு நல்ல வேக்கன்சி தான். ஸோ ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்? எல்லாருமே வந்து அவசரப்பட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகட்டும். ஒரு ஒரு 1 வாரம் கழிச்சு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. உங்க கேட்டகரிக்கு எங்க வேக்கன்சி அதிகமா இருக்கு எல்லாமே பாருங்க. பார்த்துட்டு நம்மளுமே வந்து ஃபர்தரா வந்து வீடியோஸ் வந்து போடுவோம். சரிங்களா? எந்த ஜோன் பெஸ்ட்டு?
அதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறமா வந்து எப்படி அப்ளை பண்ணணும்? கிளியரா அந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அவசரப்பட்டு தப்பு தப்பா அப்ளை பண்ணிறாதீங்க. ஏன்னா இதுல ஃபோட்டோலாம் வந்து கரெக்ட்டான ஒரு இது குடுத்திருப்பாங்க. இந்த சைஸ்ல தான் இருக்கணும். பேக்கிரவுண்ட் இப்படி தான் இருக்கணும்னு. இன்கேஸ் நீங்களே அப்ளை பண்ற மாரி இருந்தாலும், அதெல்லாம் கிளியரா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. அதே மாரி சிக்னேச்சர் வந்து இந்த கலர் பென்ல தான் போடணும். இந்த மாரி நெறைய குடுத்திருப்பாங்க. ஸோ, நீங்க பாட்டு அவசரப்பட்டு தப்பு தப்பா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ, இதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து செம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா? அரவுண்ட் 32,400 போஸ்டிங். அதாவது 32,500 போஸ்டிங். இந்த வாட்டி மிஸ் பண்ணாதீங்க. இந்த வேக்கன்சி வந்து இவ்வளோ தானா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல கூட இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து 2019ல வந்தது. அதுக்கப்புறம் இப்ப தான் வருது. ஸோ அதனால லாஸ்ட் மினிட்ல கூட நீங்க அப்ளை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, ஏஎல்பிலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான். 5,000 சில்ற விட்டாங்க வேக்கன்சி போன வருஷம். பட் வந்து லாஸ்ட்டா வந்து வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, 18,000 ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த மாரி இது கூட டபுள் ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். சரிங்களா? ஸோ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஆ இது 10த் லெவல் தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. இதுவே வந்து ஒரு அரவுண்ட் 35,000 சேலரி வரும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும்? ஐடியாவே இல்ல அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளோட ஆப் வந்து Play Storeல இருக்கும். Google Play Store உங்களோட ஃபோன்ல போயிட்டு ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி அடிங்க. ரயில்வேஸ் தமிழ். ஆர் கேப்பிட்டல், டி கேப்பிட்டல் நடுவுல ஒரு ஸ்பேஸ். உங்களுக்கு சர்ச் பண்ணா வரலனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வைக்கிறேன். அந்த லிங்க தொட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல வந்து போயிட்டீங்கன்னா, ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ் இது குடுத்து சிம்பிளா ஒரு 2 செகண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உள்ள வந்து ஸ்டோர்ல வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் இருக்கும். ஆர்ஆர்பி குரூப் டி கம்ப்ளீட் கோர்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இல்ல நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு 1 இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வந்து வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருக்கும். இல்ல எனக்கு கம்ப்ளீட்டா நான் இப்ப தான் பிகினர்னா, உங்களுக்கு வந்து ஏ டூ இசட் சரிங்களா? அப்படியே ஸ்லோ பாய்சன் மாரி போகும். உங்களுக்கு வந்து ஆப்டிலாம் பார்த்தீங்கன்னா, லோ லெவல் டூ அப்படியே டஃப்னஸ் வரைக்கும் போகும். ஸோ பேசிக்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது பக்காவா இருக்கும் மக்களே. சரிங்களா? ஆப்டி இருக்கும், ரீசனிங் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி, பாலிட்டி, சயன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்க பக்காவா கவர் பண்ணியிருப்போம். 6த்லருந்து 10த் வரைக்கும் உள்ள சிபிஎஸ்இ புக்கு. ஏன்னா, லாஸ்ட் குரூப் டிலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இதுவா கேட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து ஃபுல்லா அப்ஜெக்டிவ் வைஸ், ஃபேக்ட் பேஸ்டா கேட்காம, ஃபுல்லா வந்து கான்செப்ட் ஓரியன்டடா கேட்டிருப்பாங்க. இந்த ஏஎல்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, உங்களுக்கு வந்து கான்செப்ட் ஓரியன்டடா யாருக்கு கான்செப்ட் தெரியுதோ, இதுக்கு முன்னாடி தான் வந்து ஃபேக்ட் பேஸ்டாவே வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி பட் இந்த குரூப் டி எல்லாம் பொறுத்தவரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காவே வரும். சயன்ஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 25 கொஸ்டின். 25 கொஸ்டின்னும்போது ஒரு 10லருந்து 15 கொஸ்டின் தான் வந்து ஃபேக்ட் பேஸ்ட்ல வைப்பாங்க. மீதி ஒரு 10 கொஸ்டினாவது டஃப்பா வைப்பாங்க. அது வந்து நம்ம வந்து கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? லாஸ்ட் இயர் நான்லாம் 2019ல எழுதும்போது டயகிராம்லாம் குடுத்துட்டு, அதுல ஒரு அமீபாவோட டயகிராம் குடுத்துட்டு, அதுல ஒரு பார்ட் எல்லாம் மார்க் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த மாரிலாம் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ வந்து கான்செப்ட் வந்து கிளியரா லேர்ன் பண்ணிக்கோங்க. எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா, நம்ம கோர்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிளா போதும். ஆ இதுல வந்து ஆர்ஆர்பி குரூப் டி கம்ப்ளீட் கோர்ஸ்ன்னு இருக்கும் ஆப்ல. அத போய் இன்ட்ரஸ்டட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பே பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா, நார்மல் மெசேஜுக்கும் வரும், வாட்ஸ்அப்க்கும் வரும். அதுல ஏதாவது ஒண்ண தொட்டு பே பண்ணிட்டீங்கன்னா, கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். சரிங்களா மக்களே? ஓகே. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, சேனல ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து அப்பதான் வந்து வரும்.